ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட் செட்டப். ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் கோட் பண்றதுக்கு ஒரு கோட் எடிட்டர் ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தா போதும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நோட்பேட் பிளஸ் பிளஸ், விஎஸ் கோட், சப்ளைம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட் எடிட்டர் ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தா போதும். நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் கோட் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் இருந்தா போதும். எக்ஸாம்பிள் குரோம், எட்ஜ், ஃபயர்பாக்ஸ், பிரேவ், ஒபேரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் இருந்தா போதும் நீங்க ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம். நான் ஜாவாஸ்கிரிப்டை கோட் பண்றதுக்கு விஎஸ் கோடும் அதை ரன் பண்றதுக்கு குரோம் வெப் ப்ரௌசரும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் செட்டப் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டருக்கு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோல்டரை நான் விஎஸ் கோட்ல ஓபன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஓபன் ஃபோல்டர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெஸ்க்டாப்ல ஃபோல்டர் கிரியேட் பண்ணதால நான் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. எனக்கு இப்ப விஎஸ் கோட்ல அந்த ஃபோல்டர் ஓபன் ஆயிடுச்சு. இப்ப நான் இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு HTML ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நியூ ஃபைல் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அதுல index.html அப்படிங்கறத கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். HTML பேசிக் ஸ்ட்ரக்சரை கோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் HTMLங்கிறது ரூட். அதுக்குள்ள ஹெட் டாக், ஹெட் டாக்குள்ள டைட்டில், டைட்டில்ல நான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஹெட் கீழ என்ன பாடி டாக். ஓகே, இதுதான் HTML ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட 2 வேல லிங்க் பண்ணலாம் HTML-ல. ஒன்னு இன்டர்னல் லிங்கிங், அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்கிங். இப்போ இன்டர்னல் லிங்கிங் பத்தி பார்ப்போம். அதுக்கு HTML-ல டிஃபால்ட்டா ஸ்கிரிப்ட் டேக் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது மூலியமா நான் HTML-ல நம்ம இன்டர்னல் லிங்க் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட கோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, console.log அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ள எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்க லைவ் சர்வர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை விஎஸ் கோட்ல இன்ஸ்டால் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோட் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ஒவ்வொரு வாட்டியும் ரிஃப்ரெஷ் பண்ணி தான் அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ அப்படி பண்றது எஃபிஷியண்டா இருக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல லைவ் சர்வர் அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இன்ஸ்டால் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது இன்ஸ்டால கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லைவ் சர்வர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான். பேக் டு டாபிக். இப்போ நான் லைவ் சர்வர் ஓபன் பண்றேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கொடுங்க. எனக்கு ஓபன் ஆயிடுச்சு HTML ஃபைல். ஸோ அவ்வளவுதான். இப்போ நான் என்ன கோட் பண்ணாலும் அதை ரிஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க அவுட்புட் வந்துரும். சேவ் பண்ணா மட்டும் போதும். ஓகே, இப்போ நான் எங்க பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். HTML ஃபைல்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது டெவலப்பர் டூல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல. அது எப்படி பார்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் F12 அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டூல் ஓபன் ஆயிடும். எனக்கு ஆல்ரெடி ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு கன்சோல்ல என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கறத டைப் பண்ணணும். எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது இன்டர்னல் லிங்கிங் மெத்தட்ல ஜாவாஸ்கிரிப்ட ஒர்க் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்கிங். அதுக்கு நான் பேக் டு விஎஸ் கோட் வந்துடுறேன். அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்கிங் மெத்தட். இந்த மெத்தட் எதுக்காகனா, ஜாவாஸ்கிரிப்ட தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல HTML ஃபைலோட லிங்க் பண்ணி ஒர்க் பண்றது தான் இந்த எக்ஸ்டர்னல் லிங்கிங் மெத்தட். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த console.log அப்படிங்கறத டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு script.js அப்படிங்கறத கொடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல அங்க கொடுத்த console.log இங்க கொடுக்கிறேன். console.log அப்படிங்கறத இங்க கொடுக்கிறேன். இதுல நான் பீட்டா அகாடமி அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன்.
டிஃபரன்ஸ் செய்யறதுக்காக இத சேவ் பண்ணிக்கிறேன். இத நான் HTML ஃபைல்ல லிங்க் பண்றேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்கிரிப்டாக்குள்ள தான். ஆனா எப்படின்னா, சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்குள்ள நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைல லிங்க் பண்ணுவோம். ஸோ, இப்ப லிங்க் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். மறுபடியும் அகைன் ப்ரௌசர் போய்க்கிறேன். பாத்தீங்களா? நான் சேவ் பண்ணேன். ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணவே இல்ல. ஆனா எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. நான் பீட்டா அகாடமின்னு டைப் பண்ணேன். அது எனக்கு கன்சோல்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் லிங்கிங் மெத்தட். அடுத்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்டேட்மெண்ட்னா என்ன? சின்டாக்ஸ்னா என்ன? கமெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். தேங்க் யூ.